ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 41 வந்துட்டோம் 3 days மேட்ச்ல ஓகேவா. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். ஸோ ஷேப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளைன் தான் பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் 3 days மேட்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளைன் தெரிஞ்ச விஷயம் தான், நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணணும், பார்ட் 1ல இருந்தே வரணும் சரியா. பார்ட் 1 பார்க்காம இதெல்லாம் பார்க்காதுங்க. பார்ட் 1ல இருந்தே வரிசை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, சூப்பராக புரியும் உங்களுக்கு. பேசிக் லெவலில் எல்லாமே நான் எடுத்து விட்டுருக்கேன் ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்த ஹெலிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக். இது பார்த்தீங்களா இஜிஜி. எக்குன்னா என்ன? முட்டை. என்ன முட்டை? எந்த முட்டை வேணாலும் இருக்கலாம் சரியா. அது கோழி முட்டை இருக்கலாம், எந்த முட்டை வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த எக்கை எடுத்துக்கிறேன். எக்குன்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப பாருங்க, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே இழுக்கிறேன். இந்த பார்த்தீங்களா முட்டை ஷேப்ல இருக்கா. அப்படியே மவுஸை விட்டுக்கிட்டு உள்ளாடி கொண்டு வந்தீங்கன்னா இங்க அதோட ஒரு ஆஃப்செட் நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாடிஃபை போய்க்கிறேன். போனீங்கன்னா அதோட லென்த். ஸோ லென்த் நான் வந்து என்ன பண்றேன்னா 345 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 230 இருக்கட்டும். அவுட்லைன் சரியா. இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேவையில்லை எனக்கு அவுட்லைன் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க டிக் ஆஃப் பண்ணி விட்டுருங்க சரியா. டிக் ஆஃப் பண்ணிட்டு ஆங்கிள்னு இருக்கு. ஸோ ஆங்கிள் அப்படிங்கறத நான் இப்போ 180 கொடுக்குறேன், 45 கொடுக்குறேன். பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேப்போட ஆங்கிள் எவ்வளோ டிகிரியில இருக்கணும் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ 180ல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பியூர் ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதோட இன்டர்போலேஷன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்டர்போலேஷன் பத்தி தனியா எடுத்திருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைனாக இருக்கு கரெக்டாக. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க பார்த்தீங்களா. இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக எக்ஸ்ட்ரூடும் பண்ணிக்கலாம். ஸோ அதோட எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து கிடைக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகேவா. எக்ஸ்ட்ரூட் கிட்டத்தட்ட ஒரு 150 மாடிஃபயர்ஸ் மேலே இருக்குது மேக்ஸ் உள்ளாடி ஓகேவா. பிளகின்ஸ்ல தனியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடிஃபயர்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன் சரிங்களா. அட் த சேம் டைம் இந்த ஒரு எக் ஐ மீன் அவுட்லைனோட சேர்ந்து இருக்கிற எக்கை நீங்க வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இந்த எக்ஸ்ட்ரூட் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது எதுல ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன் சரியா. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரூடும் ஒர்க் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், ரெண்டரிங்னாலும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ஏனபிள் இன் ரெண்டர்னா இந்த ரேடியல் டைமென்ஷன் நான் இப்போ 5ன்னு கொடுத்தோன்னா இங்க இந்த டைமென்ஷனோட 3D மாடல் ரெண்டர்ல வந்து எனபிள் ஆகும். இல்லை எனக்கு ரெண்டர்லாம் வேணும், விபோர்ட்லாம் வேணும்னா இங்கே ஆன் பண்ணிருங்க சரிங்களா. தென் அது ரெக்டாங்குலர்ல பண்ணணுமா ரேடியல்ல பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்றது நீங்க மட்டும்தான் சரிங்களா. ஓகே. ஸோ எது முடிஞ்சிருச்சா. அடுத்தது செக்ஷன். ஸோ செக்ஷன் வந்து பாருங்க, இது இந்த செக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோகேட்ல இருக்கு, ஸ்கெட்சப்லயும் இருக்குது சரியா. ஸ்கெட்சப்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் இருக்குது. ஆட்டோகேட்ல வந்து நம்ம வந்து பிளான் போடுவோம். ஸோ வந்து ஒரு பிளானோட எலிவேஷன் சரியா, அந்த கட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்ஷன் சொல்லும் சரியா. இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குன்னா இங்க அந்த ஆப்பிள வந்து அப்படியே ஹரிசாண்டலா ஓகே, ஹொரிசாண்டலா நீங்க வந்து என்ன பண்றீங்க கட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்பிளுக்குள்ளாடி என்ன இருக்கும், ஒரு ஒரு கருப்பு கலர்ல 2 3 சீட்ஸ் இருக்கும் சரியா. அதாவது கட் பண்ணி பார்க்கறது தான் செக்ஷன் சொல்லும். ஸோ அதே மாதிரி நாம என்ன பண்ணலாம்னா 3ds மேக்ஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணது இல்லை சரியா. ஸ்டூடெண்ட்ஸு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லாமே எடுத்துக்கணும் பார்த்தீங்களா. அந்த ஒரு காரணத்துக்காக என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் டீச் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் செக்ஷன். ஸோ உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன், அது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லையா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஃபியூச்சரில் நீங்களும் ஒரு 3ds மேக்ஸ் ட்ரைனராக கூட வரலாம் சரி. அப்போ உங்களை நம்பி ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக டீச் பண்ணி விட்டுறதுக்கு இது வந்து உதவும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் சரியா. பாக்ஸில் வச்சு இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ டீ பாட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், டீபாட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி போட்டுக்கிறேனே, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல.
ஏதாச்சும் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. சரி இவ்வளோ போட்டாச்சா? இது ரொம்ப பெருசா இருக்கு. செட் ஆகாது. அதனால இத அப்படியே காப்பி பண்ணி இங்கிட்டு வைப்போம். சரி. ஸோ இப்ப பாருங்க. ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தன டீபாட் இருக்கு? இதுல பார்த்தா தெரியும். சம்மரில இருக்கு. கிட்டத்தட்ட 18 டீபாட் இருக்கு. ஓகேவா? டோட்டல் 19. அதுல 1 பாக்ஸ். பேலன்ஸ் 18 டீபாட் இருக்கு. ஸோ இந்த டீபாட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸ்ப்ளைன் எடுத்துக்கிட்டீங்களா? இதுல செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, அந்த செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அங்க பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கிரிட் இப்ப தேவையில்ல. நல்லா பாருங்க. இந்த இந்த எட்ஜ்ல பாருங்க. சரியா? இந்த எட்ஜ்ல பாருங்க. இப்ப நான் அத டச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இத பார்த்தீங்களா? ஒரு எல்லோ கலர் வருது. பட் இது நார்மலாவே வரும். ஓகேவா? நான் டச் பண்ணாம நான் என்ன பண்றேங்க பாருங்க. இத பார்த்தீங்களா? இந்த மாரி இழுத்து விட்டுறேன். இழுத்து விட்ட உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாரி பட்ட ஒரு லைன் வரும். பட் எனக்கு வந்து 3Dயா வருது. ரீசன் என்ன அப்படி தெரியுமா? நான் வந்து ஆல்ரெடி இங்க பாருங்க. இந்த 2 எனேபிள்ல வச்சிருக்கேன். அதனால எனக்கு 3D வருது. நீங்க வந்து பண்ணல அப்படின்னா, இங்க பார்த்தீங்களா? நான் டச் பண்ணாமலேயே இங்க வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு குட்டி லைன் வருது பாருங்க. இங்க பார்த்தீங்களா? தெரியுதா? அதான். இப்ப என்ன பண்றீங்க? சின்னதா டிரா பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ரைட் கிளிக் பண்ணி விட்டுட்டுறீங்க. அவ்வளவுதான். வேற இதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்க. நான் மேல மெதுவா தூக்குறேன். அதாவது இங்க தூக்கலங்க. இத தூக்குறேன். இத அப்படியே மெதுவா தூக்குனீங்கன்னு இங்க பார்த்தீங்களா? அந்த லைன் வந்து இந்த டீ பாட்டெல்லாம் கட் பண்ணுது. இங்க பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு எது வர கட் பண்ணணுமோ நீங்க என்ன பண்ணலாம்? நான் இந்த அளவு வச்சுக்கட்டுமா? இந்த அளவுக்கு அவ்வளோதான். இந்த மாரி வச்சுக்கிறேன். சரியா? ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து கவர் ஆகுது. அதனால இந்த அளவு வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா? எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்களா? இந்த குட்டி பாக்ஸ் வந்து கவர் ஆகல. அதனால லைட்டா கொஞ்சம் கூட போதும். லைட்டா எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறீங்க? இதோட பாராமீட்டர் போறீங்க. இதுல கிரியேட் ஷேப்ன்றது. ஸோ கிரியேட் ஷேப் அப்படிங்கிறது இதுல இம்பார்ட்டண்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இருக்கலாம். பட் எடிட்டபிள் பாலில ஒரு எட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல கிரியேட் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும். கிரியேட் செலக்டட் ஷேப்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து ஷேப் இருக்கு. அந்த ஷேப்போட பேர் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்வீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்க பேரே கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணிக்க போறேன்? நார்மலா பின்னாடி வந்துருங்க. இனி இது எனக்கு தேவையில்லை. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க பாருங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி மேல தூக்குனீங்கன்னு, அதாவது இந்த ஷேப்பை கிளிக் பண்ணி லைட்டா மேல தூக்குனீங்கன்னு இங்க பார்த்தீங்களா? தனியா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஐ மீன் 3D மாடல்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஷேப்பை நீங்க வந்து கொண்டு வரலாம். இதை ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம், ஸ்கேல் பண்ணி எடுக்கலாம். அது உங்க விருப்பம். சரியா? ரொட்டேட் பண்ணிலாம் ஈஸியா எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? ஸோ புரியல அப்படின்னா ஒரு வாட்டி கூட ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தாக்கா ஃப்ரீ ஹேண்ட். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சாஃப்ட்வேர்லையும் இந்த ஃப்ரீ ஹேண்ட் இருக்கும். சரியா? ஃபோட்டோஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கு. ஐ மீன் ஆட்டோகேட்ல மெயினாக இருக்குது. ஸ்கெட்சப்பில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஸ்கெட்சப் நாலேஜ் இருந்துச்சுன்னா அதிலே இருக்கும். சரியா? லைன் டூலுக்கு கீழே இருக்கும் ஃப்ரீ ஹேண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ ஹேண்ட் என்ன பண்ணோம்? ஜஸ்ட் இங்கே பாருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? ஃப்ரீ ஹேண்ட் நாம என்ன பண்ணலாம்னா அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, யூஸ் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ளைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து விட்டுருக்கேன். இதோட பேராமீட்டர்ஸ் 2 3 இருக்குது. அது வந்து அட்வான்ஸ் லெவலில் நான் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் எடுக்கிறேன். சரியா? இந்த ஸ்ப்ளைனில் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். லைனில் இருந்து ஃப்ரீ ஹேண்ட் வரைக்கும் எடுத்திருக்கேன்.
ஸோ ஒன் பை ஒன்னா போய் பார்த்து படிங்க. சரியா? டவுட் அப்படின்னா தாராளமா நம்ம நம்பர் இதுதான். இத பார்த்தீங்களா? இதுல இருக்குது. இந்த நம்பருக்கு தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். என்ன டவுட்னாலும் தாராளமா என்ட்ட கேளுங்க. நான் சொல்லி தரேன். சொல்லி தரதுக்கு யாரும் இல்லையா அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து சூப்பரா சொல்லி தரேன். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேங்களா?